சுந்தர் செம்மையா பிளான் போட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு எந்த ஒரு நாடகக்காரங்களோட டீடைல்ஸுமே கிடைக்க முடியாத அளவுக்கு பண்ணது மட்டும் இல்லாம அந்த நாடக கம்பெனில வேலை செய்யற ஒரு ஆள் மூலயமா அவங்களோட ஆளுங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா வாங்கினது மட்டும் இல்லாம அந்த டீடைல்ஸ் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இதுக்கப்புறமா பொண்ணியாலையும் மத்தவங்களாலையும் இந்த உண்மையை எந்த ஒரு ஆதாரத்தையுமே வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணி அவ உண்மையா இந்த தப்ப பண்ணலன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நிரூபிக்கவும் முடியாது. அந்த வீட்டை விட்டு அவ சொன்ன டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு பொண்ணி ரொம்பவே இலக்காரமா பாத்துட்டு அங்க இருந்து கார்ல கிளம்பி போறாங்க. ஆனா அப்படி பொண்ணி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி எல்லாம் பிரீத்தி இருப்பான்னு சொல்லிட்டு இப்ப கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா பிரீத்தி என்னதான் இதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாரும் முன்னாடியுமே வச்சு இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து நான் தான் தப்பு பண்ணவன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ நம்ம போற இடம் எல்லாமே ஆதாரம் மிஸ் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இவளுக்கு இருக்கும்னு எனக்கு இன்னும் தோணல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி வேற ஒரு மாஸ்டர் பிளான் பண்ற ஆள் இருப்பாங்களோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சுட்டு இருக்கும் போதே சுந்தரோட கார் அவங்களோட முன்னாடியே கிராஸ் ஆகி போகுது. அது மட்டும் இல்லாம அந்த காரை கவனிச்ச உடனே பொண்ணு இந்த விஷயத்த சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம அந்த கார் எங்க இருந்து கிளம்பிச்சோ அந்த இடத்துல கீழே பார்க்கும்போதுதான் ரோட்ல சில காகிதங்கள் எரிஞ்சு போன நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு பதறி போய் அந்த காகிதம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் அதுல சுந்தர் அரைகுறையா எரிச்சு போட்ட பேப்பர்ல இந்த மாதிரி அவங்க தேடிட்டு இருந்த ஆளுங்களோட போட்டோ இருக்கிறதையும் அதே மாதிரி அந்த நாடக கம்பெனியோட பேர் இருக்கிறதையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்பனா நம்ம தேடி வந்த டீடைல் இதுதான் நம்மளோட ஆதாரம். ஆனா இதை நம்ம நினைச்ச ஆளுதான் கொளுத்தி இருக்காங்க. நம்ம இந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் அவங்களோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துலயுமே நம்மள தோக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்து இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பொண்ணி எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் சிஸ்டர் நடந்திருக்கு. ஆனா நம்ம தேடுற ஆள் யாருன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு கேட்க ஆனா பொண்ணியும் எனக்கு ஒருத்தருக்கு மேல டவுட் இருக்கு. ஆனா அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம இந்த நாடக ஆபீஸ்ல இருக்கவங்க கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நடந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம அந்த எரிஞ்சு போன பேப்பர்ல பாதி பேப்பர் எடுத்து வச்சு உங்களோட ஆபீஸ்லயே பணத்துக்காக கூலி மாதிரி வேலை செய்யற ஆளுங்க இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இவங்க யார் மூலமா இதை பண்ணாங்கன்ற விஷயத்தையுமே எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க எதுக்காக அந்த ஆளுங்களை தேடி வந்தாங்கன்ற உண்மையுமே சொன்னாதான் அவங்க இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு அதையுமே சொல்லிட்டு அவங்களோட யூகம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக உடனே அந்த நாடக ஆபீஸ்ல இருக்க அந்த பெரிய ஆபீசருமே அவங்களோட ஆளுங்களை சும்மா லெப்ட் ரைட் வாங்கினது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு கண்டிப்பா இந்த ஆளு யாருன்றதை கண்டுபிடிச்சு நம்மளாவது தரணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி சுந்தரோட காரை நம்ம பார்த்தோம்ன்றது இப்போதைக்கு இவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவோட போட்டோ வேற நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். ஒருவேளை அது இவங்களோட பர்ஸ்ல இருந்து விழுந்த போட்டோவா இருக்குமான்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போனா பொண்ணியோட சந்தேகத்தை சரின்னு நிரூபிக்கிற மாதிரி சுந்தர் இந்த மாதிரி தன்னோட பர்ஸ தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்த பவானியும் என்னாச்சு இதுக்காக இதையாவது தொலைச்ச மாதிரி தேடிட்டு இருக்கீங்களே ஏதாவது தொலைச்சிட்டீங்களான்னு கேட்க உடனே சுந்தரும் இல்ல சிவானியோட போட்டோவை என்னோட பர்ஸ்ல தான் எப்பவுமே வச்சிருப்பேன் ஆனா இப்போ அது எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க போன பொண்ணியும் இதுவான் பாருங்கன்னு சிவானியோட அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து கொடுக்க உடனே அதை பார்த்து சுந்தரும் செம்மையா ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் ஆமா இதே எப்படி உங்ககிட்ட வந்துச்சு என்ன என்னோட பர்ஸ யாருமே இல்லாத நேரத்துல எடுத்தியா உனக்கு பணம் தேவைப்படுதுன்னா இங்க இருக்கவங்க யாருக்கிட்டயாவது கேட்க வேண்டியதானே ஏன் என்கிட்டயே கேட்க வேண்டியதானே நான் தான் கொடுத்து தொலைச்சிருப்பல என்னோட பர்ஸ எதுக்காக என்னோட அனுமதி இல்லாம நீ தொட்ட அப்படின்னு கேட்க உடனே பக்கத்துல இருந்த பவானியும் ஆமாம் இவெல்லாம் உங்ககிட்ட கேட்டுதான் எல்லாத்தையும் திருடுவா பாருங்க இவளை போய் நியாயமா பேசிட்டு இருக்கீங்க பொண்ணி இதுக்கப்புறமா என்னோட புருஷனோட பர்ஸ் எல்லாம் தோற வேலை வச்சுக்காது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல உடனே பொண்ணையும் இங்க பாருங்க யாரோட பர்ஸையும் தொட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த போட்டோ எனக்கு ஒன்னும் இந்த வீட்லயோ இவங்க பர்ஸ்லயும் கிடைக்கல. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல கீழே ரோட்ல கிடந்துச்சு எங்கடா இங்க கிடக்குதுன்னு சொல்லிட்டு அது நம்மளோட பாப்பாவோட போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா தானே தெரியுது இது உங்களோட புருஷனோட பர்ஸ்ல இருந்து விழுந்த போட்டோன்னு. ஆனா நான் போன இடத்துக்கு எப்படி இவங்களும் வந்திருக்க முடியும்? அங்க இவங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு தீவிரமான காரணம் தானே இருக்க முடியும். சொல்ல போனா நான் எந்த தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு ஒரு வேலையா போயிருந்தேன். ஆனா அந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்கன்னா இவங்க மேல இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கே இவங்க அப்படி என்ன தில்லுமுள்ள வேலை பண்றாங்கன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் போலன்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தர முறைக்கிற மாதிரி பேச உடனே இதை பார்த்து பதறி போன சுந்தரும் நம்ம எங்கேயோ ஆதாரத்தை அழிக்க போறோம்னு சொல்லிட்டு போன இடத்துலதான் இதை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனா இவ கரெக்டா இந்த போட்டோவை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாலே ஒருவேளை நமக்கு இந்த விஷயத்துல சம்மந்தம் இருக்குன்றதை இவ ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளான்னு சொல்லிட்டு நினைச்சாலும் பரவாயில்ல இவ கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பா அவளுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்க போறது இல்லையா அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வர போறது இல்லைன்னு நம்ம தென்னவட்டோட வீணா வளரிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நீ தப்பு பண்ணலன்ற ஆதாரத்தை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆதாரம் எதுவும் உனக்கு கிடைக்கிற சான்ஸே கிடையாது. ஏன்னா நீ தானே அந்த தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கதான் ஆதாரத்தை அழிச்சோன்றதையும் கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி பேச உடனே பொண்ணையும் நான் பாதி ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் ஆதாரம் பாக்கி இருக்கு. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீட்டை விட்டு இன்னும் 2-3 பேர் சேர்த்து போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விட்ட போட உடனே இதை கேட்டுட்டு சுந்தரம் என்ன இவ ஏதோ ஆதாரத்தை கண்டுபிடிச்சுனா அது இதுன்னு உளறிட்டு இருக்கா ஒருவேளை நம்ம ஊருக்கு அனுப்பி வச்சு அவளை இவ பாத்துட்டு போலோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு இருந்தாலும் அதை பொண்ணு கிட்ட காட்டிக்காம அவங்க
அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம பவானி கிட்டையும் இந்த பொண்ணு பேசத்தெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்காதவா, நீ வேற வேலையை பாருன்னு அவங்களே அங்க இருந்து கூட்டிட்டு போக பொண்ணையோ சுந்தர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க முழு உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உடனடியா போயிட்டு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் செம்மைய ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, என்ன சிஸ்டர் நீங்க சொல்றதை எங்களால நம்பவே முடியலையே, அப்பனா இதுக்கு பின்னாடி சக்தியோட மாமா தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, ஆனா அவங்க எதுக்காக இந்த மாதிரி இந்த விஷயத்துல உங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கணும், அதுக்கும் மேல நம்ம போற இடத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இப்படி எல்லா ஆதாரத்தையுமே அழிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எதிராக நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கிற மாதிரியே தெரியலையே, அவங்க ரொம்பவே கிளவரா இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கரெக்டா அந்த நேரத்துல பொண்ணுக்கு இந்த நாடக ஆபீஸ்ல இருந்து கோல வருது. அதை பேசின பொண்ணையும் ரொம்பவே சந்தோஷத்தோட இப்போ ஒரு பதில் கிடைச்சிருச்சு, நமக்கு ஆதாரமும் கிடைச்சிருச்சு, இந்த நாடக ஆபீஸ்ல இருந்து நமக்கு சுந்தர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்ற ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு, ஏன் வீடியோ ஆதாரமே கிடைச்சிருக்கு, அதுக்காக தான் அவங்க நம்மள பார்க்க வர சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு அங்க நாடக ஆபீஸ்க்கு போனா அங்க இருக்க அந்த பெரிய ஆபீசருமே, சாரிமா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்க கூடாதுதான், ஆனாலும் நடந்துச்சு, அதனால நாங்க இதுக்கு சமன் செய்யற மாதிரி உங்ககிட்ட ஆதாரத்தை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அதை வாங்கின பொண்ணையும் இதுல என்ன இருக்குன்னு கேட்க, உடனே அந்த ஆபீசருமே இந்த மாதிரி இந்த ஆளுங்க கிட்ட இருந்து யாரு பணம் கொடுத்து நீங்க தேர்ற ஆளுங்களோட டீடைல்ஸ் வாங்கினாங்கன்ற வீடியோ தான் அதுல இருக்கு, அது மட்டும் இல்லாம தப்பு பண்ண இவங்களையுமே நாங்க வேலையை விட்டு தூக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்க, உடனே இதை பார்த்துட்டு பொண்ணுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு கிளம்பும் போது, இருமாயிரு உனக்காக இன்னொரு விஷயம் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அதை பார்த்த பொண்ணையும் சரி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் சரி செம்மையா ஷாக் ஆகி அந்த ஆபீசரை பார்க்க, என்னமா ஆடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்காது உனக்கு தான் ஞாபகத்துல இருக்குல்ல, அதுலதான் நாங்க இந்த மாதிரி பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கம்ப்யூட்டர்ல ஏத்தி வச்சிட்டோம், ஆனா அது தெரியாது இந்த ஆளுங்களோ தெரியாதனமா அந்த பேப்பர் டீடைல்ஸ் மட்டும் அந்த ஆளுகிட்ட போய் கொடுத்திருக்காங்க, அதனால நாங்க எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த கம்ப்யூட்டர்ல நீங்க கொடுத்த ஆளுங்களோட டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சோ இதுக்கப்புறமா நீங்க எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செம்மையான ஆதாரத்தை கையில கொடுக்க, உடனே இதை பார்த்துட்டு பொண்ணி ரொம்பவே அந்த ஆபீஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போறது மட்டும் இல்லாம சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பேப்பரை வச்சு நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆளுங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க, நான் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சுந்தரனாவுக்கு எதிராக ஏதாவது ஆள் சாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்த இடத்துக்கு போனது மட்டும் இல்லாம அங்க சுத்தி முத்தி இருக்கிற ஆளுங்க கிட்ட சுந்தரோட போட்டோவை காட்டி இந்த ஆளை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ் விசாரிச்சுட்டு இருக்கா, ஆனா யாருக்குமே அவங்கள பத்தி தெரியல, கடைசியா டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதுலயே இருக்க ஒரு மளிகை கடையில போய் நின்னுட்டு இருக்கும் போதுதான் அந்த மளிகை கடைக்காரங்க இந்த மாதிரி பொண்ணைய பார்த்து, இதுக்கு முன்னாடி நீ 2 பேரோட வந்து இங்க நின்னு பேசிட்டு இருந்தல்லமா, அப்ப யாரோ ஒரு பையன் உங்க டீடைல்ஸ பத்தி இங்க யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம நீ யாரையோ தேடிட்டு இருக்கான்னு தெரியுது, யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா, ஏன்னா எனக்கு இந்த ஏரியால நடக்கிற எல்லா விஷயமுமே தெரியும், இங்க யாரு வராங்க யாரு போறாங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே பாத்துட்டு இருப்பேன், எனக்கு கடை மெயின்ல இருக்குல்லமா, அதனாலதான் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒருத்தங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் சொன்ன ஆள் கொஞ்சம் ரவுடி மாதிரி தெரிஞ்சா, அதனாலதான் உங்களோட சேஃப்டிக்காக உங்ககிட்ட சொல்றேன், அது மட்டும் இல்லாம தனியா இப்படி அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருக்காதீங்க, என்னமோ அவங்க உங்களுக்கு எதிராக ஏதோ பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்க அக்கறையோட பேச, உடனே இந்த மாதிரி அந்த கடைக்காரங்க பேசின உடனேயே பொண்ணி அந்த சுந்தரோட போட்டோ எடுத்து காட்ட, உடனே அதை பார்த்துட்டு அந்த கடைக்காரங்க செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, என்னமா இந்த ஆளோட போட்டோவை நீ வச்சிருக்கன்னு கேட்க, உடனே பொண்ணியும் உங்களுக்கு இந்த ஆளை தெரியுமா, இவங்களை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க, உடனே கடைக்காரங்களும் ஆமாமா இங்கதான் இங்க இந்த ஒரு நாடகக்காரி குடியிருந்தால அவகிட்டதான் ஏதோ ரோட்ல நின்று பணம் எல்லாம் பைசா கொடுத்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டோட நைட்டா அவளை வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா, என்னெல்லாம் தெரியல, ஆனா ஏதோ பணக்கார மாதிரி தெரிஞ்சா, ஏன்னா கார்ல எல்லாம் வந்திருந்தான் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு அப்பனா அந்த நாடகக்காரங்களையுமே இவங்க தான் பணம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம பொண்ணு அவங்க கிட்ட, ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கலாமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் நான் கேட்கிற நேரத்துல ஒருத்தங்க கிட்ட வந்து சொல்ல முடியுமான்னு கேட்க, உடனே அந்த கடைக்காரங்களும் ஏமா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கேட்கற, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே பொண்ணையும் நடந்த விஷயம் இவங்களுக்குமே முழுசா தெரிஞ்சாதான் இவங்களுமே மனசு வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த கடைக்காரங்களும் பொண்ணு மேல பரிதாபப்பட்டு, சரிமா சரி எதுவும் நீ நல்ல பொண்ணு மாதிரி தெரியற, உன்னோட வாழ்க்கை வேற கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்ற, சரி நானும் உண்மையை தானே சொல்ல போறேன், எங்க வந்து சொல்லணுமோ சொல்லுமா, நான் எப்ப வேணாலும் வந்து சொல்றேன், இதுக்கும் கவலைப்படாம போமா, உன்னோட வாழ்க்கை சீக்கிரமா சரியாயிடும் சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி அனுப்ப, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு பொண்ணுக்குமே வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் இந்த மாதிரி அந்த டீடைல்ஸ் தேடி போன சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள போலீஸ் மூலியமா கைதும் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த அவங்க ரொம்பவே சந்தோஷமா பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்ல, உடனே பொண்ணையும் ஏன் பக்கம் இருக்க உண்மையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, அதனால நாளைக்கு நீங்க நான் சொல்ற நேரத்துக்கு அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வாங்க, நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி நான் இந்த தப்பு பண்ணலன்ற உண்மையுமே உடைச்சிடலாம், சுந்தர் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் வேலை பார்த்திருக்காங்கன்றதையுமே உடைச்சிடலாம் சொல்ல, உடனே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கா சிவானி பாப்பாவோட கடத்தலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதையும் நாளைக்கு சேர்த்தே உடைப்போம் தங்கச்சி அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பொண்ணு என்ன சிவானி பாப்பாவோட கடத்தல் பத்தி இப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்க, உடனே இது நாளைக்கு உனக்கு நாங்க கொடுக்குற சர்ப்ரைஸ், அதனால நீ இன்னைக்கு சந்தோஷமா போய் தூங்குமா, நாளையில இருந்து உன்னோட லைஃபே வேற லெவல்ல மாறப்போகுது அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பொண்ணுமே ரொம்பவே குழப்பத்தோட கிளம்பி போறாங்க.